என்னடா உங்களை கன்வேர் பெல்ட் டாஸ்க் ஆட சொன்னால் WWE மேட்ச் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி யூஸ் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்ஸ் மத்தியானுக்கு மேலே கேமில் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பிட்டு சாயங்காலமாக தேரலான்ற மாதிரி, சாப்பிட்டு சாயங்காலமாக கேம் ஆடலான்ற மாதிரி இவங்க ஆரம்பித்து மாற்றி கல் எடுக்கிறேன்ற பேரில் கல் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஏன்டா WWE மேட்ச்சில் ஸ்மாக் போடுற மாதிரி ஸ்மாக் போட்டுக்கிட்டு கழுத்தை லாக் பண்ணிக்கிட்டு மேலே ஏறி குதிச்சிக்கிட்டு ஏன்டா இந்த வேலைலாம் பார்க்குறீங்க, பொருளி வித்தெல்லாம் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சண்டை போட்டு கையை கடிச்சிக்கிறாங்க மக்களே. நீங்கள் ப்ரோமோ 3ல் பார்த்துருக்கலாம், லைவ்லேயும் பார்த்துருக்கலாம். மாற்றி கடிச்சிக்கிட்டு நீ ஏன் கடிக்கிற, இருந்தா நீ கடி அப்படின்ற மாதிரி. என்னடா கடிச்சு விளாட்றீங்க, ஏன்னா பிக் பாஸ் வீடால் விளையாடுறா கடிச்சு ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா வந்துட்டு நம்ம ப்ளூ கலர் டீம், நம்ம முத்து, மஞ்சரி, தீபக், அந்த டீமை வந்துட்டு அந்த ரெட் டீம், பிங்க் டீம், ஜெஃப்ரி அண்ட் கோ ப்ளஸ் வந்துட்டு விஷால் அண்ட் கோ, அருண் அண்ட் கோ வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேர்ந்து டார்கெட் பண்ணி ஆரம்பித்து நீங்கள் ஏன்டா பிடிச்சி வைக்கிறீங்க, ஓகேடா, ஏன்டா லாக்கெலாம் போடுறீங்க, கழுத்தை பிடிச்சி லாக் பண்ணி அவனை குப்பரை போட்டு ஸ்மாக் போட்டு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அதுவும் முக்கியமாக நம்ம அருண் அவர்கள் என்னெல்லாமோ பண்ணுறாரு. மஞ்சரி அவர்களே வந்துட்டு நம்ம பவித்ராவும் அன்ஷிதாவும் பிடிச்சி வச்சுக்கிட்டு விடவே இல்லையே. கடைசியில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி அண்ட் டீம்கிட்டையும் ஜாக்லின் ரயான் அவங்க டீம்கிட்டையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க அருண் அண்ட் டீம்கிட்ட ஒரு கல்லும் இல்லாமல் உக்காண்டிருக்காங்க போல். ஸோ தீபக், மஞ்சரி, முத்து இவங்க 3 பேர்கிட்ட ஒரு அளவு ஓகேவான பிரிக்ஸ், ஒரு 52 பிரிக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்துட்டு டாஸ்க்ன்றது ஸ்டாப் ஆகிருக்கு, எல்லாருமே வந்துட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்னடா உங்களை கேம் ஆட சொன்னால் இதுக்கு இப்படி ஆடிட்டுருக்கீங்க, இவ்வளோ மோசமாக ஆடுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ வீக்கெண்டில் சிறப்பான தரமான சம்பவம் இருக்கும் போலையே மக்களே. குறும்படம் கேரண்டியாக இருக்கும் போல். ஏன்னா இவங்க ஆடுறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா கோர்ட்டுக்குள்ளே போகாதீங்கன்னா கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு தான் கேமே ஆடுறாங்க. அந்த ரெட் லைனுக்குள்ளே போயிட்டு எடுக்காதீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஆள் வந்துட்டு, அதுவும் வந்துட்டு முக்கியமாக விஷால் டீமில் இருக்க ஆட்கள் வந்து விஷால் தான் கேப்டனு. விஷால் டீமில் இருக்க ஆட்கள் உள்ளே போனே அந்த கல் எடுத்தால் மட்டும் விஷால் கேட்க மாட்டுறாரு. மற்ற டீமில் இருக்கிற ஆட்கள் வந்துட்டு யார் எடுத்தால் கேட்குறாரு. கேப்டன் என்ன லாஜிக் கேப்டன் இது? வந்துட்டு உங்கள் டீமில் நடந்தால் மட்டும் கேட்க மாட்டீங்க, இன்னொரு டீமில் நடந்தால் கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் நம்ம அன்ஷிதா சேச்சி வேறு, உங்களுக்கு நடந்தால் ஆஹா, எங்களுக்கு நடந்தால் ஹோஹோவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நாங்கள் சேச்சி நல்லா பேசுகிறீங்க சேச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆப்போசிட்டில் யாராவது வந்து பேசுனாங்கன்னா நண்பர்களே, ஆனால் அவங்க பேசுகிறத வந்துட்டு எப்படி மறைக்கிறதுன்றதுக்காக ஒரு விஷயத்தையே திருப்பி வச்சிக்கோ ஆமாங்கோ முத்து நீ போய் பாரு வெளியே அப்படின்ற மாதிரி அந்த மேட்ரு ஆப்போசிட்டில் என்ன சொல்ல வராங்களோ அதை வந்துட்டு கேட்கவே மாட்டுறாங்க. கேட்கவே இல்லாமல் ஒரே வார்த்தையை ஷீ இஸ் கீப்பிங் ஆன் ரிப்பீட்டிங், அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி இருக்குது. சேச்சி நல்லா பண்ணுறீங்க சேச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்புறம் அருண் வந்துட்டு முத்துக்குமரன் அவர்களை லாக் செய்து ஸ்மாக் போட்டு இது பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை வந்துட்டு மனுஷன் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டா இருப்பில்ல, எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க. டேய் அருண் விட்றான்ற போது டேய் நாங்கள் சேஃபாக தான் விளாட்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து அவர்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாப்புல. இது யாருமே எடுத்துக்க மாட்டாங்க நண்பர்களே. ஸோ அது வந்துட்டு முத்துவோட கேரக்டரை வந்துட்டு காட்டுது. அது வந்து நம்மளுக்கு லாஸ்ட் சீசன் பிரதீப் ஆண்டனி அந்த ஸ்மாக் போடுவார் இல்லையா, விஜய் வர்மா, அதை வந்துக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் ஆடுங்கடான்னு சொல்லி ஏஞ்சி ஓடுவாப்பில். ஸோ அதுதான் எனக்கு மைண்டில் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு அது மைண்டில் வந்துச்சான்றதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ யார் வந்துட்டு இந்த டாஸ்கில் ரொம்ப வேர்ஸ்ட்டாக அக்ரெசிவாக ஆடினான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.